الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، بواب الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب الندب إلى إتيان الصلاة والعلم ونحوهما من العبادات بالسكينة والوقار. وقال تعالى: ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. وعن أبي هريرة رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إذا أقيمت الصلاة فلا تأتوها وأنتم تسعون وأتوها وأنتم تمشون وعليكم السكينة فما أدركتم فصلوا وما فاتكم فأتموا. متفق عليه. இனித்துக்குரிய அல்லாஹ் அடியார், இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 93வது பாடம். தொழுதிட, கல்வி கற்றிட மற்றும் வணக்கம் புரிந்திட வருவோர் அமைதியாக மற்றும் கண்ணியமாக வருதல். இந்த தலைப்பில் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 32வது வசனத்தை இங்கு பதிவு செய்திருக்கின்றார். வமன் யுஅத்திம் ஷாயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ் கூறுகிறான், இது அல்லாஹ்வின் சட்டங்களை ஒருவர் கண்ணியப்படுத்தினால் அது இதயங்களில் ஏற்படும் தக்வா என்னும் இறையச்ச உணர்வாகும். இங்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் அல்லாஹு தஆலா உடைய கட்டளைகளும் சரி, அவனுடைய சட்டங்களையும் யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் தான் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய தக்வா இருக்கும். இப்போ நம்முடைய மனசில் நம்முடைய வாழ்க்கையில் தக்வா மற்றும் பேணுதலான இறையச்சம் உள்ள வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும் என்றால் முதல் விஷயம் அல்லாஹுடைய சட்டங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதனுடைய அல்லாஹுடைய சட்டங்களும் சரி, அதே போல அவருடைய அத்தாட்சிகளும் சரி, அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதில் கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் தான் என்ன, அவனுடைய சட்டங்கள், தொழுகையாக இருக்கட்டும், மார்க்க கல்வி தேடக்கூடியதாக இருக்கட்டும், மற்ற ஏனைய இபாதத்கள் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய இது சட்டம், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். ஆக இதை செய்யக்கூடிய விஷயத்தில் நம்முடைய உள்ளத்தால் நாம் அந்த நிலையை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் தொழுகைக்கு வரும் பொழுதும் சரி, மற்ற பள்ளிவாசலுக்கு வரும் பொழுதும் சரி, மார்க்க கல்வி கற்பதற்காக செல்லும் பொழுதும் சரி, நாம் ஒரு கண்ணியமான முறையில் செல்ல வேண்டும், அமைதியுடன் நாம் செல்ல வேண்டும். அதுதான் வரக்கூடிய ஹதீஸில், புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொழுகைக்கு கூறப்பட்டால் இகாமத் கூறப்பட்டால் நீங்கள் விரைந்து ஓடி வராதீர்கள், நீங்கள் நடந்தவர்களாக மெதுவாக வாருங்கள், அமைதியை நீங்கள் கடைபிடியுங்கள், கிடைத்ததை தொழுகுங்கள், உங்களுக்கு தவறியதை நீங்கள் தொழுது முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இங்கு முதல் விஷயம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, தொழுகை நிறைவேற்றுவதற்காக இகாமத்து கொடுக்கப்படுகின்றது. அந்த இகாமத்தை நாம் வெளியே நம்முடைய வீட்டு நெருக்கமாக இருக்கட்டும் அல்லது நாம் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இகாமத் கொடுக்கப்படுகின்றது என்றால் நாம் விரைந்து வரக்கூடாது. நாம் எப்படி நடந்து வந்தோமோ அப்படி நாம் நடந்து வருவதற்கு அதே நிலையில் நாம் வர வேண்டும். அதே போன்றுதான் ருக்கு, இமாம் அவர்கள் ருக்குவுக்கு செல்ல இருக்கின்றார்கள் என்று தெரிய வரும் பொழுது, கடைசி சில வசனங்கள் நமக்கு தெரிந்த வசனங்களை ஓதும் பொழுது, நாம பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது கடைசி ஒரு ஆயத்து தான் இருக்கு, எங்கு நம்முடைய ருக்கு நாம் இழந்து விடுவோமோ, அந்த ரக்காத்தை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் நம்ம என்ன செய்வோம், ஓடி வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சின்ன பசங்களும் சரி, பெரியவர்கள் சின்ன பசங்களை போல ஆகிவிடுகின்றாங்க. அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, ஓடி விரைந்து வர்றாங்க. இதனால் சில நேரத்தில் அவர்களே வழுக்கி விழக்கூடிய நிலை ஏற்படும், அல்லது யாராவது மீது அவர்கள் இடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அது மட்டுமல்ல, இதற்கு மேலாக இருக்கக்கூடியது அல்லாஹு தஆலாவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய உள்ளங்கள் அங்கு விரைந்து வரும் பொழுது ஒரு உள்ளத்தில் அச்சம் இல்லாமல் தான் நின்று ஏதோ ஒரு சடங்கை நாம ருக்குவுக்கு செல்வதும் சஜிதாவுக்கு செல்வதும் நிலை ஏற்படும். அங்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி நமக்கு வராது, அவசரமாக செய்த ஒரு நிலை வரும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கூறினார்கள், இதா உகீமத்திஸ் ஸலா, இங்கு தொழுகைக்காக இகாமத் கொடுக்கப்பட்டால் என்று சொல்லப்பட்டது.
என்ன அர்த்தம் கிடையாது. மற்ற தொழுகைக்காக நீங்க வரும் பொழுது அதே போல அங்கு இமாம் அவர்கள் ருக்குவுடைய நிலையில் சென்றாலும் சரி, ருக்கு செல்ல போனும் சரி, நீங்கள் அதில் விரைந்து நீங்கள் செய்யாதீர்கள். மாறாக நீங்கள் எப்படி நீங்கள் வருகின்றீர்களோ நிம்மதியுடன் மிகவும் நிதானமுடன் நீங்க வாங்க. உங்களுடைய வருகையில அந்த சக்கீனா என்று சொல்லக்கூடிய அமைதி இருக்கணும். அது உள்ளத்தாலும் சரி, நம்முடைய உடலாலும் சரி, அமைதியை நாம கடைபிடிக்க வேண்டும். இதே போல மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்திலும் சரி, நாம் மார்க்க பயான்கள் கேட்கக்கூடிய விஷயத்திலும் சரி, நாம ஓடி வருவதும் அல்லது அமைதி இல்லாமல் பதற்றத்துடனும் இந்த நிலையில் வருவது என்பது மார்க்கம் நம்மை தடுத்திருக்கின்றது. தொழுகையில நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், விரைந்து வேகமாக வராதீங்க. உங்களுக்கு தொழுகை என்ன தொழுகை கிடைத்ததோ, எவ்வளவு தொழுகை உங்களுக்கு ரக்காத்துகள் கிடைத்ததோ அந்த ரக்காத்தை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். பிறகு விட்ட விஷயம் நீங்கள் தொழுத விஷயம் எதை நீங்கள் தவறு விட்டீர்களோ, ஒரு ரக்காத்தோ 2 ரக்காத்தோ நீங்க என்ன செய்யுங்க, முழுமைப்படுத்திக் கொள்ளுங்க. இமாம் அவர்கள் 2 சலாம் சொன்ன பிறகு முக்ததீன்கள் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், மஸ்பூக் என்று சொல்லக்கூடிய தாமதமாக வந்தவர்கள் எழுந்துக்க வேண்டும். ஆனா பார்க்கிறோம், நம்முடைய பள்ளிவாசலும் சரி, பொதுவாக பள்ளிவாசலில் ஒரு சலாம் கொடுத்த பிறகு நம்ம அடுத்த சலாம் இமாம் அவர்கள் சொல்வதற்கு முன்னால் நாம் எழுந்து நின்றுறோம். இது தவறானது. நம்முடைய தொடர்பு எப்பொழுது இமாமுடன் துண்டிக்கும் என்றால், இமாம் அவர்கள் 2 சலாம் முழுமையாக சொன்ன பிறகுதான். எடுத்துக்காட்டாக இமாம் அவர்கள் ஒரு சலாம் சொல்லும் பொழுது நாம் 2 சலாம் சொல்லிட்டோம்னா என்ன அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போலதான் நாம் ஒரு சலாம் சொன்ன பிறகு உடனே எழுந்துக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்முடைய உறவை நாம துண்டித்துக் கொள்கிறோம். இன்னும் இமாம் அவர்கள் தன்னுடைய தொழுகையை முடிக்கல, நாம் என்ன செய்யறோம், எழுந்ததை தனியாக தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த விஷயம் மாறு செய்யக்கூடிய விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம கல்வியை அறியும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய தவறுகளை சகோதரர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 சலாம் சொன்ன பிறகுதான் நமக்கு சலாம் சொல்வதற்கே சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் நமக்கு 1 ரக்காத்தோ 2 ரக்காத்து மீதம் இருந்தா நம்ம என்ன செய்யணும், 2 ரக்காத்து 2 சலாம் இமாம் அவர்கள் சொன்ன பிறகு நம்ம எழுந்துக்க வேண்டும். எழுந்து நம்ம இருக்கக்கூடிய தொழுகையை நாம் முழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவும் நிதானமான முறையில் செய்து கொள்ள வேண்டும். அவசரமாக நம்ம செய்யக்கூடாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், உங்களுக்கு தவறியதை நீங்கள் என்ன செய்யுங்க, முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே தொழுகையில் நீங்க சலாம் சொல்லாமல் அதை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆக இந்த நாம தொழுகைக்காக வருகின்றோம் என்றால் தொழுகையில் இருக்கின்றோம் என்ற அர்த்தமாக இருக்கின்றது. முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு வார்த்தையில், உங்களில் தொழுகையை நாடி வந்தவர் தொழுகையில் இருந்தவர் போலாவர் என்று முஸ்லிமில் மற்றொரு அறிவிப்பில் கூடுதலாக உள்ளது. அப்போ நாம தொழுகைக்காக வரும் பொழுது நாம இப்படி வர வேண்டும், அமைதியான முறையில் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அபூ பக்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அங்கு நமக்கு தெரியும், சஹாபாக்கள் அனைவரும் சுப்ஹானல்லாஹ் தக்பீர தஹ்ரீமாவுடன் இமாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே எல்லாருமே சேர்ந்து விடுவார்கள். யார் தாமதமாக வருவார்கள் என்றால் முனாஃபிகீன்கள் தான் தாமதமாக வருவாங்க. நம்முடைய தொழுகையில ஜமாத்திலிருந்து பின்தக்கக்கூடியவர் யார் என்றால் மாலூமுன் நிஃபாக், அவனுடைய நயவஞ்சகத்தனம் எல்லாருக்கும் தெரியும். இவன் நயவஞ்சகனியோ முனாஃபிக் என்று, அவன் தான் தாமதமாக வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ ஒரு வாட்டி என்ன ஆச்சு, சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருக்கிறாங்க. எங்கு ருக்கு மிஸ் ஆயிடுமோ என்று என்ன செய்தார்கள், பள்ளிவாசலுடைய வாசலிலே இருந்து என்ன செஞ்சாங்க, ருக்கு செய்து கொண்டு சஃப்ல வந்து என்ன செஞ்சாங்க, சேர்ந்து கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க அந்த நிலைமை. ஒருவர் கீழே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தே ருக்கு செஞ்சுட்டு வந்து நம்ம 2வது ஃப்ளோர்ல வந்து கலந்தாருன்னா எப்படி இருக்கும்? அல்லது பள்ளிவாசல் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் செருப்பு விடக்கூடிய இடத்திலே ருக்கு செஞ்சுக்கிட்டு அப்படியே அதே நிலையில வந்து இமாமுடன் கலந்து கொள்றாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி நடந்தது. வேகமாக அந்த சஹாபி என்ன செய்தார், வந்து துடிப்பு, எங்கும் இந்த முதல் ரக்காத்து மிஸ் ஆயிடுமோ என்ற அந்த அச்சத்தில் என்ன செய்தார், அந்த ஆர்வமும் அந்த துடிப்பு ஓடி இப்படி வந்தார். வரும்பொழுது இந்த சப்தம், ஓடக்கூடிய அந்த சப்தம், அந்த விஷயங்கள் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ன, இமாமுடைய சுன்னத்தை அவங்க திரும்பி மக்களுக்கு பக்கம் உட்காருவோம். உட்கார்ந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க,
யார் இப்படி ஓடி வந்தது, தொழுகையில இவ்வளவு விரைந்து நீங்க வந்திருக்கீங்க யாரு என்று. அப்ப அச்சத்துடன் சஹாபி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கையை உயர்த்தினாங்க. தவறு நடந்தது, அது நடக்கக்கூடாது, செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜாதகல்லாஹு ஹிர்ஸன் வலா தஊத். அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துவானாக. என்ன ஆர்வம்? அந்த ஒரு ரக்காத்து விட்டுவிடுமே என்ற அந்த ஆர்வம், ஜமாத்தை அடைய வேண்டுமே, முழுமையான நன்மை அடைய வேண்டுமே என்ற அந்த ஆர்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. வலா தஊத், இது மாதிரி இன்னொரு வாட்டி நீங்க செய்யாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அவர்களுக்கு அங்கு அந்த கல்வியை காண்பித்தார். இப்போ சுப்ஹானல்லாஹ் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார்கள். நீங்க தொழுகைக்காக வரீங்கன்னா அலைக்கும் பிஸ் ஸகீனத்தி வல் வகார், உங்களிடம் அமைதியும் இருக்க வேண்டும், ஒரு கண்ணியமான முறையில் நீங்க வர வேண்டும். என்ன நீங்க உங்களுக்கு தொழுகை கிடைத்ததோ அதை தொழுது கொள்ளுங்கள் இமாமுடன். எதை நீங்கள் விட்டீர்களோ, தவறி விட்டீர்களோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கூறினார். இப்போ இங்கு கணிச்சக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம பள்ளி வாசலுக்கு வரும் பொழுது கண்ணியமான முறையில் வரும். அதுல என்ன ஆகுது, பொதுவாக கொஞ்சம் அவசரமாக வரும் பொழுது செருப்பை நம்ம என்ன செய்யறோம், கீழே அப்படியே போட்டுட்டு வந்துடும். சிலர் வயதானவர்கள் அல்லது நாமே கடந்து செல்லும் பொழுது சுன்னத்து வீட்டுல தொழக்கூடியவரா அல்லது தன்னுடைய வேலைக்கு செல்லக்கூடியவர் என்ன செய்ய போகும் பொழுது செருப்பை அணிந்து கொண்டு கீழே இறங்கும் பொழுது சில நேரத்தில் என்ன ஆகுது, தவறி கீழே விழக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த படிக்கட்டு அப்படிதான் இருக்கு. ஆகதான் நம்ம பள்ளி வாசலுக்கு என்ற அந்த சஃப்ல காலணிக்கு என்ற இடம் இருக்கும் பொழுது அந்த காலணியில் நான் வைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இப்படியே நாம இஷ்டத்திற்கு நாம், இதெல்லாம் ஒரு ஆதாபாக இருக்கின்றது, ஒரு ஒழுக்கம். பள்ளி வாசலுக்கு வரும் பொழுது ஒரு ஆதாபம், ஒரு ஒழுக்கத்தை நம்ம பேண வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் பேணினோம் என்றால் கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன, எந்த ஒரு சிரமம் இருக்காது. ஒரு கண்ணியமான முறையில் தொழுகைக்காக வந்தோம், கண்ணியமான முறையில் தொழுது விட்டு நாம செல்லக்கூடிய நிலை இருக்கும். அப்போ நம்முடைய உள்ளத்துல இறையச்சம் இருந்தால் நம்முடைய உடலும் என்ன, அதற்கு கட்டுப்படும். அதெல்லாம் ஹதீஸில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது, அது சீராக ஆகிவிட்டது என்றால் உடல் முழுவதும் சீராகிவிடும். அது சீர்கெட்டு விட்டது, சீரழிந்து விட்டது என்றால் உடல் முழுவதும் சீரழிந்து விடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம். உள்ளத்தில் இறையச்சம் இருந்தால் அந்த இறையச்சத்துடைய ரிசல்ட் என்ன இருக்கும், நம்முடைய உறுப்புகளில், நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு அது தெரியும். அது தொழுகையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள். ஒரு முஃமின் என்பவன் இந்த ஒழுக்கத்தையும் இந்த அதபையும் பேண வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தில் தொழுகைக்காக வரும் பொழுதும் சரி, மற்ற இபாதத்துகளை செய்யும் பொழுதும் சரி, அமைதியாகவும் நிம்மதியான முறையில் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வக்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.